ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையில நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அல்லேலூயா. இங்க பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய். இது ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி வைத்துக் கொள்ளுங்களேன். எப்படி இருக்கும் பாருங்க. நிறைய நேரம் நமக்குள்ள அந்த சந்தேகம் வந்துடுதுல. ஐயோ, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுமா? ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுமா? இந்த காரியம் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா? அப்படி பல காரியங்கள் குறித்து நிறைய நேரம் ஆண்டவர் மேலேயே நீங்களெல்லாம் சந்தேகப்பட்டுரும் தெய்வ பிள்ளைகளே. அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்தது, எதிர்காற்று இருந்தபடியால் அலைகளினால் அளவப்பட்டது. இயேசு தனித்து ஜெபம் பண்ணும்படி சீஷர்களை துரிதப்படுத்தி அக்கறைக்கு போக சொல்றார். இவங்க படகுல ஏறி போகிறாங்க. போகிற சமயத்தில் 4 ஜாமம் ஆகிவிடுகிறது. அப்போ பாருங்க, நடு ராத்திரி வேளையில் இயேசு இப்போ கடல் மேலே நடந்து வருகிறார். இயேசு கடல் மேலே நடந்து வரதை பார்த்து சீஷர்லாம் பயப்படுறாங்க. நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் அதே 14:26ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். பாருங்க, பயத்தினால் அலறாங்க. நடு கடல்ல ஒரு மனுஷன் நடந்து வர்றாருன்னா, கடல் மேல் நடந்து வர எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. இவங்க உண்மையில் லிட்டரலா பயப்படுறாங்க. 27ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அல்லேலூயா. திடன் கொள்ளுங்க, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்லும் போது, இந்த எப்பவுமே பேதுரு ஒரு முந்திரி கொட்டையா இருப்பார்ல, துணிச்சலா பேசுகிறவர். ஆண்டவரே நீரே தான், நானும் கடல் மேல் நடக்கிறேன். ஆண்டு சொல்லிட்டார், வா நட வா அப்படின்னு சொல்லி பேதுரும் கடல் மேலே நடக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. தேவப்படியில் இப்படி நடந்து போகிற சமயத்து தான் இயேசுவை பார்த்து கொண்டு நடக்கிற வரையிலும் அவருக்கு ஒரு சேதம் அல்ல. அவருக்கு தைரியம் இருந்தது. தைரியமாக நடுக்கடலில் இயேசு நடக்கலாம். அது தேவகுமாரன். ஆனால் மனுஷன், ஒரு சாதாரண மீன் பிடிக்கிறவன் பேதுரு நடக்க முடியுமா? நடக்கிறான். ஆனால் அங்கே அழகாக வசனம் சொல்லப்பட்டிருக்கோம். அதே மத்திய 14:30 கூட நான் வாசிக்க கேட்போம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பாருங்களேன், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு. தேவப்பிள்ளை நிறைய நேரம் நம்மள சூழ்நிலையை பார்த்து, மனுஷரை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிடுறோம். இங்கே பலமாக காற்று, அதுக்கு முன்னாடி பலமாக காற்று இருந்தது. ஆனால் இயேசுவை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது அவனுக்கு தைரியமாக இருந்தது. நடந்து தைரியமாக போட்டிருந்தார். எப்போ காற்று கடல் அலைகளை பார்த்தாரோ ஒரு பயம் வந்தது. தேவப்பிள்ளையில் நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனைகளை, நம்மளை சூழ்ந்திருக்கிற கடினமான காரியங்களை பார்க்கும்போது நமக்குள்ளே அவிஸ்வாசம் வந்துடும். ஐயோ என்ன ஆகுமோ அப்படின்னு. நீங்கள் 100க்கு 100 ஆண்டவரை சார்ந்துருங்க. 100க்கு 100 ஆண்டவரை சார்ந்துருங்க. அப்போ தான் ஆண்டவர் கேட்டார், அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய்? இவ்வளோ தூரம் நடந்து வந்தல, அதுக்கப்புறம் ஏன் நீ சந்தேகப்பட்ட சொல்லி ஆண்டவர் அழகாக அங்கே கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறத நாம் பார்க்கிறோம். தேவப்பிள்ளை உங்கள் வாழ்க்கையில் கூட ஆமீன், எந்த விதத்துலையும் சந்தேகப்படாதீங்க. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் விசுவாசிங்க. ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், போராட்டம் இருக்க தான் செய்யும். ஐயோ நாளைக்கு இந்த காரியத்தை செய்து முடிக்கணுமே, கஷ்டமான சூழ்நிலை தான். ஆனால் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது அது எப்பேற்பட்ட புயலாக இருந்தாலும், பலத்த காற்றாக இருந்தாலும், கடினமான சூழ்நிலையாலும், பயங்கரமான பிசாசுடைய போராட்டம் இருந்தாலும், தேவப்பிள்ளையில் ஒன்று சொல்கிறேன், உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏன்னா உங்களோடு இருக்கிறவர் கர்த்தர் இருக்கிறார். அவங்களோடு இருக்கிறார். அவர் காற்றைய கடலை உண்டாக்கினவர் தான். அவர் எழுந்து இறையாதை அமைதலாய் இரு என்று சொன்னால் அமைதலாயிடும். அவரை சார்ந்து கொள்ளுங்க, விசுவாசத்தில் இல்லைங்க. நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஏன் சந்தேகப்பட்டா? அன்றைக்கி பேதுரு பார்த்து கேட்டீங்களப்பா.
ஆண்டவரே, இன்னைக்கு நாங்களும் பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை, காற்று பலமாக இருக்கிறத பார்க்கும்போது அந்த சோர்ந்து போகிற ஆண்டவரே, சந்தேகப்பட்டுறாப்பா. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். யார் யார் என்னென்ன சூழ்நிலையில் ஆண்டவரே இப்படிப்பட்ட பலத்த காற்றுனால அடிபட்டு சிக்குண்டு ஆண்டவரே சோர்ந்து போயிருப்பாங்கண்ணா, திடன் கொள் என்று நீங்கள் சொல்லுகிற காய் ஸ்தோத்திரப்பா. இல்லை தைரியப்படுத்தும், சூழ்நிலைகள் மாற்றும், இவர்களையும் கைப்பிடித்து தூக்கி எடுங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பாக போகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.